மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், நடிகர்கள், பொதுமக்கள் பலர் நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராணி சத்தியமூர்த்தி பவனில் கேரள மக்களுக்காக ரூபாய் 1 லட்சம் நிதியை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையிடம் வழங்கினார். டெல்லியில் IAS பயிற்சி மையத்தில் வெள்ள நீரில் சிக்கி 3 மாணவர்கள் பலியானது குறித்து விளக்கம் அளிக்க மத்திய அரசுக்கும் டெல்லி அரசுக்கும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. சம்பவத்தை தாமாக முன்வந்து விசாரித்த நீதிபதிகள் சூரியகன், உஜ்ஜல் பூயன் மாணவர்களின் உயிரோடு பயிற்சி மையங்கள் விளையாடுவதாக கண்டித்தனர். உரிய பாதுகாப்பு வசதிகளின்றி பயிற்சி மையங்கள் செயல்படக்கூடாது என்றும் உத்தரவிட்டனர். வீட்டு வரைபட அனுமதி வழங்குவதை எளிதாக்குவோம் என்று வாக்குறுதி வழங்கிய திமுக அரசு சென்னையில் 1000 சதுர அடி இடத்துக்கு அனுமதி வழங்க சுமார் ரூபாய் 40,000ஆக இருந்த கட்டணத்தை ரூபாய் 1 லட்சமாக ஆக்கியிருப்பதுதான் எளிமையாக்குவதா என அண்ணாமலை அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார். சுயசான்று அடிப்படை என கூறி ஊழலை அதிகாரப்பூர்வமாக்கி இருப்பதாகவும், எனவே கட்டண உயர்வை உடனே திரும்ப பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற 26ஆம் தேதி அமெரிக்கா செல்வதாகவும், அங்கு 1 மாதம் தங்க உள்ளதால் உதயநிதியை துணை முதல்வராக நியமிக்க உள்ளதாகவும் தகவலானது வெளியாகியுள்ளது. இந்நிலையில் பேட்டி அளித்த முதல்வரிடம் உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி வழங்குவது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு துணை முதல்வர் பதவி கோரிக்கை வலுத்துள்ளதே தவிர பழுக்கவில்லை என கூறி அதற்கு காலம் கனியவில்லை என்று சூசகமாக பதிலளித்தார். நெல்லை மாநகராட்சி மேயராக திமுக கவுன்சிலர் ராமகிருஷ்ணன் தேர்வு செய்யப்பட்டார். அவரை எதிர்த்து திமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பவுல்ராஜும் மனு தாக்கல் செய்ததால் வாக்குப்பதிவானது நடைபெற்றது. இதில் மொத்தம் 54 வாக்குகள் பதிவான நிலையில் 1 வாக்கு செல்லாததாக அறிவிக்கப்பட்டது. தொடர்ந்து 23 வாக்குகள் பெற்று பவுல்ராஜ் தோல்வியடைய 30 வாக்குகள் பெற்ற ராமகிருஷ்ணன் புதிய மேயராக தேர்வானார். தலைமை செயலகத்தின் குறிப்பிட்ட சில துறைகளுக்கான செயலாளர்களை மாற்றுவது குறித்து சமீபத்தில் ஆலோசனையானது நடந்ததாக தகவலானது வெளியாகியுள்ளது. இன்னும் சில நாட்களில் அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கேற்ப சில துறைகளில் அதிகாரிகளை நியமிக்க வேண்டிய சூழல் உருவாகியுள்ளது. இந்நிலையில் அமைச்சரவை மாற்றத்திற்கு பின் செயலாளர்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் என்கிறது கோட்டை வட்டாரம். சென்னை கொளத்தூரில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்தார். அதன்பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சென்னையில் எந்த அளவு மழை பெய்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய அளவில் நாங்கள் தயார் நிலையில் உள்ளோம். சென்னையில் எங்கு தண்ணீர் தேங்கி நிற்கிறது என்பது குறித்து எதிர்க்கட்சியை காட்ட சொல்லுங்கள். தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர், அருந்ததியர்களுக்கான உள் ஒதுக்கீடு செல்லும் என்ற தீர்ப்பு சமூக நீதிக்கு கிடைத்த வெற்றி. அதிமுக ஆட்சியிலும் கொலை சம்பவங்கள் நடந்தன. இதை தடுக்க திமுக அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது. அரசியல் தலைவர்கள் பாதுகாப்போடு இருக்கின்றனர். போதைப் பொருட்கள் தான் இது போன்ற கொலை சம்பவங்களுக்கு காரணமாக அமைகிறது என்றார். இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 83.78ஆக சரிந்துள்ளது. முன்னதாக 83.75 என்ற வரலாற்று வீழ்ச்சி பதிவானது. ஆசிய நாடுகளின் பங்கு சந்தைகள் வீழ்ச்சி, அமெரிக்காவின் பொருளாதார சூழல் உள்ளிட்ட பல காரணங்களால் ரூபாயின் மதிப்பு தொடர்ந்து சரிந்து வருகிறது. இது 83.90 வரை வீழ்ச்சி அடையலாம் என கணிக்கப்படுகின்றது. கடந்த சில நாட்களாகவே ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்ட தங்கத்தின் விலை சற்று உயர்ந்துள்ளது. அதன்படி 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 160 உயர்ந்து ரூபாய் 51,760க்கும், கிராமுக்கு ரூபாய் 20 உயர்ந்து ரூபாய் 6,470க்கும் விற்பனையாகிறது. இறக்குமதி வரி குறைவு காரணமாக தங்கத்தின் விலை மேலும் குறைந்தால் அதில் முதலீடு செய்யலாம் என நடுத்தர மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். மேலும் இது மாதிரியான அரசியல் தகவல்களையும் செய்திகளையும் தெரிந்து கொள்ள தமிழ் மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி.